வணக்கம் அமீகோஸ். ரொம்ப நாள் கழித்து ஜிகர்தண்டா சம்பவ கிளப்பில் நாங்கள் வீடியோ போடுறோம். இடையில கொஞ்சம் ஒர்க்ஸ் எல்லாம் இருந்ததுனால எங்களால் போட முடியல. இன்றைக்கி வந்து மகாராஜா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். விஜய் சேதுபதி நடித்து குரங்குமொழி டைரக்டரோட செகண்ட் ஃபிலிம் நித்திலன் சுவாமிநாதனோட டைரெக்ஷனில் வந்த ஒரு படம். ஸோ இந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி வந்து நான் இன்னொரு விஷயத்தை வந்து ஃபஸ்ட்டு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரிக்கு வந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கார்த்திக் சுப்ராஜ் வந்து பீட்சா, ஜிகர்தண்டா, நலன் வந்தார். அதுக்கப்புறம் பாலாஜி மோகன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாலாஜி தரணிதரன், கார்த்திக் நரேன், லோகேஷ் கனகராஜ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்தாங்க. அண்ட் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல நல்ல ப்ராடக்ட்ஸை வந்து டெலிவர் பண்ணாங்க. அதில் வந்து நித்திலனும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டைரக்டர். குரங்குமொழி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம். ஆனால் நம்ம வந்து பேசுகிறப்போ நித்திலனை பற்றி நிறைய பேர் பேச மாட்டாங்க. நிறைய பேருக்கு நித்திலனை தெரியாது. ஏன் அப்படின்னா ஒரு படம் தான் பண்ணியிருக்காரு, செகண்ட் ஃபிலிம் பண்ணல. எனக்கும் வந்து நித்திலன் ரொம்ப பிடிக்கும், குரங்குமொழி ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா கூட நான் பெரிய அளவில் கான்வர்சேஷன்லேயோ எதுலையோ அவரை பற்றி பேசினது கிடையாது. மெயின் ரீசன் அகைன் ஒரு படம் தான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது. இப்போ செகண்ட் ஃபிலிம் வருது அப்படிங்கிறப்போ எனக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருந்ததுன்னா, இதுதான் வந்து ஆக்சுவலாக நித்திலனோட பொட்டன்ஷியலை நம்ம பார்க்க போகிற ஒரு படம். மோஸ்ட் ஆஃப் த டைரக்டர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் நல்லா பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப வருஷமாக அந்த கதை வச்சுட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. ஒரு 3 வருஷம் 4 வருஷம் அந்த கதைக்கு ஒர்க் பண்ணியிருப்பாங்க. பட் செகண்ட் ஃபிலிம் வந்து ஒரு டைரக்டர் நல்லா கொடுக்குறதா என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். அந்த வகையில் என்ன கேட்டிங்கன்னா, குரங்குமொழியை விட இந்த படம் வந்து ஒரு 10 டைம்ஸ் இன்னும் ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. கடைசியாக வந்த ஒரு 15 வருஷத்தில் வந்து இந்த மகாராஜா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, விஜய் சேதுபதி வந்து ஆரம்பத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, இந்த மாதிரி லட்சுமியை காணோம் அப்படின்னு. அந்த லட்சுமி என்னங்கிறதையும் நீங்கள் படத்தில் பார்த்துக்கோங்கன்னு நான் சொல்ல விரும்பல. ஸோ இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து இவர் ஏன் பண்ணுறாரு, இவருக்குள்ளே இருக்கக்கூடிய சீக்ரெட்ஸ் என்ன, அது வந்து அந்த லட்சுமிங்கிறது ஒரு சாதாரண ஒரு விஷயமா தான் இருக்கும். அது என்னங்கிறது நான் சொல்ல படத்தில் பார்த்துக்கோங்க. அந்த சாதாரண விஷயத்துக்கு வந்து இவர் ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணணும், அண்டு ரொம்ப எஃபோர்ட் போடுவார் அந்த விஷயத்தை வந்து போலீஸ்க்கு வந்து பயங்கரமாக ப்ரெஷர் பண்ணி எஃபோர்ட் போட்டு அந்த விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லி திரும்ப திரும்ப ப்ரெஷர் பண்ணிகிட்டே இருப்பார். ஓகே, ஏன் இவ்வளோ தூரம் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய ரொம்ப சிம்பிளான லைன். பட் படம் வந்து இவ்வளோ சிம்பிளாக இருக்காது. நான் உங்களுக்கு ஸ்பாய்லர் சொல்லக்கூடாது அப்படிங்கிறக்காக ஜஸ்ட் இந்த லைன் மட்டும் சொல்கிறேன். இந்த லைன் ஆப்வியஸாக நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த படம் வந்து எல்லாருக்குமான ஒரு படமா அப்படின்னு கேட்டால் நான் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். லைக் வந்து இது வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோடலாம் போய் பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா இந்த படத்தில் வந்து வயலன்ஸ் வந்து கொஞ்சம் நீங்கள் ப்ரீவியஸாக வந்து தமிழ்லையும் சரி இந்தியன் ஃபிலிம்ஸில் நீங்கள் பார்த்த வயலன்ஸில் இந்த படம் வந்து வயலன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அண்ட் அந்த வயலன்ஸுக்கு வந்து நீங்கள் ஒரு ப்ராப்பரான ஒரு காரணமும் இருக்குது. ஒரு ஃபைட் நடக்குது, ஒரு கேரக்டர் வந்து சண்டை போடுறாரு, அவர் வந்து ரொம்ப அக்ரெஷனோட உச்சத்துக்கு போய் சண்டை போடுறாரு. அண்ட் அவர் செய்யக்கூட ஃபைட்டில் வந்து வயலன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அப்படின்னா அவருக்குள்ளே இருக்கக்கூடிய கோபம் என்ன, ஏன் அவ்வளோ தூரம் கோவப்படுறாரு, ஏன் அவ்வளோ தூரம் வந்து கோவப்பட்டு இந்த ஒரு விஷயத்தை பண்ணுறாரு அப்படிங்கிறது படத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அன்வீல் பண்ணுறப்போ வந்து உங்களுக்கே வந்து அது ஜஸ்டிஃபை ஆகுது. பட் அதர் தன் தட் ஜென்ரலாக நீங்கள் போய் பார்க்கறதுனா கண்டிப்பாக வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க. மெயின்லி இது வந்து யாருக்கான படம் அப்படின்னா, நீங்கள் க்ரைம் த்ரில்லர் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ஜேர்னர் அது. அந்த க்ரைம் த்ரில்லர் படத்தில் நரேஷனாகவும் ரொம்ப புதுசாக இருக்கும். கிட்டத்தட்ட குரங்குமொழியோட நரேஷனுக்கும் இதுக்கும் ஒரு சின்ன சிமிலாரிட்டி இருக்குது. அது என்னங்கிறது நான் சொல்லலை, ஏன்னா அது சொன்னால் ஸ்பாய்லர் ஆயிரும். இந்த கதையும் வந்து அது மாதிரியே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. எனக்கு இந்த படத்தில் ரொம்ப ஒர்க்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்துடைய ஸ்க்ரீன் பிளே. ஆரம்பத்தில் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு லைனில் ஆரம்பிக்கிற அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பீக் டச் பண்ணுது. அதுவும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போது தமிழ் சினிமாவில் வந்து ஜென்ரலாக வந்து ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது அப்படின்னா செகண்ட் ஹாஃப் கண்டிப்பாக வந்து சொதப்பியிருப்பாங்க. இந்த படத்துக்கு எனக்கு அந்த பயம் வந்துச்சு. ஏன்னா எனக்கு ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சது. செகண்ட் ஹாஃப் வந்து இன்னுமே ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக ஆக்சுவலாக இந்த படத்தோட ஸ்டோரியும் சரி படத்தோட சோலே வந்து செகண்ட் ஹாஃப் டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் தான் அதை அன்வெயிலே பண்ணுறாங்க. நான் படம் பார்க்குறப்போ எனக்கு நிறைய ஃப்ளாஸ் இருந்தது. ஃப்ளாஸ் இன் த சென்ஸ், இது இப்படி பண்ணியிருக்கலாமே, டைரெக்ஷனில் வந்து கொஞ்சம் மெனக்கெட்டிருக்கலாம், இந்த கேரக்டரோட ஆக்டிங் இப்படி இருந்தது. அந்த மாதிரி நானும் என் ஃப்ரெண்டும் வந்து படம் ஃபுல்லாக வந்து டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். அது இன்டர்வல் வரைக்கும் போனதும் அது கொஞ்சம் நாங்கள் சைலண்ட் ஆகிட்டோம். ஓகே, படம் எங்கேயோ நல்லா போகிற மாதிரி இருக்குது, ஸோ நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் டுவர்ட்ஸ் த எண்டு போனப்போ நாங்கள் முன்னாடி பேசின எல்லா ஃப்ளாவையும் வந்து தூக்கி சாப்பிட்டுருச்சு படம்.
நான் ஃப்ளாலெஸ்ன்னு சொல்ல மாட்டேன், படத்தில் இப்போவும் ஃப்ளாஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் அந்த ஃப்ளாவில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா யூ ஆர் மிஸ்ஸிங் எ பிக் பிக்சர் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஓகே, ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா, நான் இவ்வளோ நேரம் சொன்னதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து தமிழ் சினிமாவில் ரொம்ப 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 முக்கியமான ஒரு படம். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டைம் கிடச்சா தேட்டரில் போய் பாருங்கள். ஃபேமிலியோட ஆப்வியஸாக நீங்கள் பார்க்க முடியாது, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஏன்னா வைலன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் சில சீக்வன்சஸ் வந்து ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்கும், க்ரூசம் வைலன்ஸ் இருக்கும். என் ஃப்ரெண்ட் கூட வந்து இந்த படம் பார்த்துட்டு வரும்போது கூட நாங்கள் பேசினோம். ஏன்னா ஒரு 2 நாளைக்கு வந்து நிறைய சீக்வன்சஸ் நம்ம மைண்டில் ஓடிட்டுருக்கோம். ரொம்ப கட்ரிஞ்சிங்கான ஒரு படம், அதுக்காக சொல்கிறேன். படத்தில் ஃப்ளாஸாக வந்து சில ஃப்ளாஸ், நான் ஸ்பாய்லர் இல்லாமல் சொல்லணும்னு நினைக்கிற சில ஃப்ளாஸ் நான் சொல்லிடுறேன். எனக்கு அனுராக் கஷ்யப் ரொம்ப பிடிக்கும். பட் இந்த கதைக்கு அனுராக் கஷ்யப் செட் ஆகலை அப்படின்னு தான் எனக்கு தோணுது பர்சனலாக. அவரோட கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர். இந்த கதைக்கு வந்து அவர் செட் ஆகலை. ஏன் அப்படின்னா, இது வந்து ஒரு ப்ராப்பர் ஒரு தமிழ் காய். ஸோ அந்த ப்ராப்பர் தமிழ் காய்க்கு உண்டான ஒரு ஆக்சென்ட்டோ மேபி அவரோட வாய்ஸ் கூட எனக்கு வந்து, நீங்கள் இமைக்கா நொடிகளில் வந்து மகிழ் திருமணி டப் பண்ணியிருப்பார். இந்த படத்துக்கு அந்தளவுக்கு இம்பேக்ட்ஃபுல்லான ஒரு வாய்ஸ் தேவையில்லைன்னு இவங்க நினச்சாங்களா இல்லை என்ன ரீசன் தெரில. டப் பண்ணது வந்து ஒரு சிங்கான மாதிரி எனக்கு தோணல. அண்ட் அதர் தன் தட் எனக்கு வந்து மேபி வேறு யாராவது பெட்டரான ஒரு ஆக்டர் தமிழ்லேருந்தே யாராவது ஒருத்தங்க பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. விஜய் சேதுபதியை பொறுத்த வரைக்கும் இது வந்து அவரோட 50வது படம். அண்ட் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நான் வந்து பல தடவை ஈவன் என்னோட பழைய வீடியோஸில் கூட விஜய் சேதுபதியை வந்து கலாய்ச்சிருப்பேன். பிகாஸ் லாஸ்ட் நான் சொல்கிறது ஒரு 4-5 வருஷத்தில் வந்து அவர் ஹீரோவாக பண்ணி ஏதாவது ஒரு படம் வருது அப்படின்னா அந்த படம் அவ்வளோ ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் வாங்குறது இல்லை. வில்லனா பண்ணுற படம்லாம் ஓடிட்டு இருந்தது. அப்போது இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாத்தையும் பிரேக் பண்ணிடுச்சு. சொல்லப்போனால் வந்து ஒரு ஆக்டருக்கு வந்து ஒரு 50வது படம் இப்படி ஒன்று கிடைக்கிறதுங்கிறது இட்ஸ் அ கிரேட் திங். இனிஷியலாக கொஞ்சம் ஃபன்னி டோனில் ஆரம்பிக்கிற ஒரு படம் வந்து போக 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 ஹார்ட் ஹிட்டிங்காக கட்ரச்சிங்காக உங்களுக்கு தேட்டர் விட்டு வெளியே வரும்போது வந்து ஒரு பெரிய ஒரு ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு மைண்டு. ஸோ உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அடுத்து ஏதாவது நல்ல படம் பார்த்துட்டு வந்து பேசுகிறேன். இல்லை அப்படின்னா அதுக்குள்ளே நாங்கள் வேறு ஏதாவது ஒரு டிஸ்கஷன் வீடியோ நாங்கள் கண்டிப்பாக போடுறோம். ஸோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.